நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது. அவங்க கிட்டலாம் நம்ம கேட்குறப்போ அவங்க குடிக்கிற அளவோட தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. நெறைய பேர் சொல்றது என்னன்னா ஒண்ணு நான் ஏசிலே இருக்கேன் டாக்டர். எனக்கு தாகமே எடுக்காது. அதனால 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தண்ணி குடிக்கிறதே எனக்கு புடிக்காது. தண்ணியோட டேஸ்ட் எனக்கு அவ்வளோ அப்பீலிங்கா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க தண்ணீல வெந்தயம் போட்டு சோக் பண்ணிட்டு, அந்த தண்ணி இருக்கப்போ ஒரு ஃப்ளேவர் ஒண்ணு இருக்கும். இல்லாட்டி ஜீரகம் போடலாம், இல்ல மின்ட் லீவ்ஸ் போடலாம். இல்ல லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு, அத நீங்க பாட்டில்ல எடுத்துட்டு போனீங்கன்னா, அது கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கும் உங்களுக்கு. இல்ல பட்டர் மில்க் நல்லா தண்ணி விட்டு இது பண்ணிட்டு, அதுல சியா சீட்ஸ் சோக் பண்ணிட்டு, அத போட்டுட்டு எடுத்துட்டு போலாம். டெஸ்க் ஜாப் பண்றவங்க எஸ்பெஷலி ஏசில இருக்கவங்க ஹாட் வாட்டரோ, இல்ல கிரீன் டீயோ, இல்ல ஹெர்பல் டீயோ ஏதாவது ஒண்ணு நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. டைம் கிளாக் வச்சு இந்த டைம்க்கு நான் இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகும்.